ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாக இருந்த சிமியோன் என்கிற மனுஷனை குறித்து இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவரோடு அவன் நல்ல தொடர்புள்ளவனாக இருந்தான். அதை குறித்து 3 காரியங்கள் இந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முதலாவது, அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியானவர் அவனை ஏவி அவன் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். இந்த 3 அனுபவங்களையும் அவன் பெற்றிருந்தபடியினால் தேவாலயத்திலே வந்திருந்த குழந்தையாக இருந்த இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கையில் ஏந்தி கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினான். நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலே, நீ உன் வாழ்நாள் முடிவதற்கு உள்ளாக கர்த்தருடைய கிறிஸ்துவை காண்பாய் என்று பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு சொல்லியிருந்தார். அன்பானவர்களே, உங்களோடும் பரிசுத்த ஆவியானவர் பேசுகின்றவர். நீங்கள் அவரை பெற்றுக் கொண்டிருப்பீர்களானால் அவர் உங்களோடு பேசுகிறதற்கு முடியும். அவர் உங்களோடு பேசுகின்ற காரியங்கள் உங்கள் வாழ்நாள் முடிவதற்குள்ளாக நீங்கள் சந்திக்க போகின்ற அல்லது காணப்போகின்ற அல்லது அனுபவிக்க போகின்ற காரியத்துக்கு அடுத்ததாக இருக்கும். அவர் சொன்ன காரியத்தை நீங்கள் உங்கள் வாழ்நாளில் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய வேளை வரும் பொழுது உங்களோடு பேசி அல்லது உங்களை உள்ளத்தில் ஏவி அதனிடத்திற்கு அழைத்து வருவார். நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷப்படுவீர்கள். இவ்வளவு விசேஷித்த ஒரு மேன்மையான வாழ்க்கை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதனால் நமக்கு கிடைக்குமானால் நாம் ஏன் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடாது? மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு வெற்றி வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரோடுள்ள ஐக்கியத்தில் சிமியோனுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறந்ததாய் இருந்தது என்பதை குறித்து எங்களோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் இப்படிப்பட்ட நல்ல அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சித்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த அனுபவத்தை யாராலும் இழந்து போய் இருப்பார்களானால் மறுபடியும் அவர்களுக்கு அதை கொடுத்து புதுப்பித்து சந்தோஷத்தோடு வாழ்ந்திருக்க பண்ண ஒப்பு கொடுக்கின்றோம். ஜபத்தை கேட்டதற்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.